மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். ரமேஷ், வணக்கம். தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியோடு நேற்றைய தினம் திமுக ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக பிப்ரவரி 9ஆம் தேதி காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 9ஆம் தேதி மாலை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சியோடு தொகுதி பங்கீடு தொடர்பாக 2ஆம் கட்ட ஆலோசனை நடைபெற இருக்கிறது. நேற்று நடைபெற்ற முதற்கட்ட ஆலோசனையில் காங்கிரஸ் சார்பில் விருப்பமான தொகுதிகள் பட்டியல் என்பது திமுக தலைமையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல 9, புதுச்சேரி சேர்த்து 10 தொகுதிகள்ல போட்டிட்டு இருந்தாங்க. அதே தொகுதியோட கூடுதலாக 4 தொகுதிகளை கேட்டு 14 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்புல ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துவிட்டு மீண்டும் அழைக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி மற்ற கூட்டணி கட்சிகள் மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகமான தொகுதிகள் மற்ற கட்சியோடு அதிகமான தொகுதி ஒதுக்கப்படும். அதனால மற்ற கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடிய தொகுதியை பொறுத்து காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. காங்கிரஸ் போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகள்ல திமுக இந்த முறை நேரடியா போட்டியிட திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே இந்த கூட்டணி கட்சியோடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு 2ஆம் கட்டமாக காங்கிரஸோடு நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்ன தொகுதிகள் என்பது உறுதியாகிவிடும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.